ஆழத்தில் போங்கள், மீன்களை பிடியுங்கள். ஜாதிய என்ற கரையிலோ மதம் என்ற கரையிலோ ஒரு குறுகிய இன்பம் சிற்றின்பம் என்ற கரையிலோ இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளை, இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 1 தொடங்கி 11 முடிய உள்ள இறை வார்த்தை மூலமாக நம்மோடு பேச இருக்கிறார். நீங்கள் திருவிழியத்தை எடுத்து இன்றைய நாளுக்குரிய அந்த வாசகங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, படகை கொஞ்சம் ஆழத்திற்கு கொண்டு செல்லுங்கள், ஆழத்திற்கு சென்று வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே இன்றைய நாளுடைய சிந்தனையாக, வாருங்கள் நாம் ஆழத்திற்கு செல்லுவோம் என்ற ஒரு சிந்தனையுடைய அடிப்படையில் தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே கரையை பொறுத்தவரையிலும் சிறிய சிறிய மீன்களாக இருக்கும். சற்று ஆழத்திற்கு சென்றால்தான் நல்ல மீன்கள் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை பற்றி சொல்லுகிறார் என்றால், கடல் ஆழத்தை மட்டும் குறிப்பிடவில்லை, மாறாக ஆன்மீக ஆழத்தையும் சுட்டி காட்டுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாமும் எப்படிப்பட்ட ஆழத்திற்கு செல்ல வேண்டும் என்பது முக்கியமாக இருக்கிறது. இப்ப நம்ம கரை ஓரமாக நிற்கிறோம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில துன்பம், துயரம், ஏமாற்றம், குறை கூறுதல், நம்மளை ஏமாற்றி விட்டு செல்லுதல் போன்ற பல நிகழ்வுகள் கரையை குறிப்பதாக இருக்கிறது. நாம் ஆழத்திற்கு சென்றோம் என்றால் தான் ஆனந்தமாக இருக்க முடியும் என்று சொல்வார்கள். உதாரணமாக, கடலின் மேலே அலைகள் அசைந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் கடலுக்குள்ள போய் பார்த்தோம்னா மீன்கள் சுதந்திரமாக சுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நாமும் கரையிலேயே நிற்கிறோம் என்றால் இந்த உலக துன்பங்கள், துயரங்கள், மனிதர்களுடைய வார்த்தைகள் அனைத்து நம்மை அலைக்கழிக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு மாறும். ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், சற்று ஆழத்திற்கு செல்லுங்கள், ஏனென்றால் அங்கு ஆனந்தமாக இருக்கலாம் என்று சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது. இன்றைய இந்த உலக சூழ்நிலையிலே கரையிலேயே நிற்கக்கூடிய மனிதர்கள் பாருங்க, ஜாதி ரீதியா கரையிலேயே நிற்பாங்க. அப்ப அந்த ஜாதியத்தினுடைய மையமாக இருக்கும்போது அந்த மனிதர்கள் ஆழத்திற்கு செல்ல முடியாதவர்களாக இருப்பார்கள். அது ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த ஜாதி என்ற ஒரு நிலையில், மதம் என்ற ஒரு கரையில் நின்று கொண்டிருந்தோம் என்றால் நாம் ஆழத்திற்கு செல்லாமல் கரையிலேயே நிற்கக்கூடிய மனிதர்களாக மாறிவிடும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அறிவுரையை கேட்டு திருவிழியத்தை ஒழுங்காக வாசித்தோம் என்றால் நாம் திருவிழியம் என்ற ஒரு ஆழத்திற்குள் செல்ல முடியும், நாம் ஆனந்தமாக வாழ முடியும் என்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டிலும் பார்க்கிறோம், அவரை பேசாத பேச்சா நம்மளே பேச போறாங்க, அவர் படாத துன்பமா நம்ம பட போறோம். ஆனா நம்ம கரையிலேயே நிற்பதனால் நமக்கு ஒன்றும் மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவை பார்த்து சற்று ஆழத்திற்கு செல்லுங்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் ஒரு வகையான ஆழத்திற்கு செல்ல வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு மனிதர் பிறரை துன்புறுத்துகிறார் என்றால் அவர் இன்னும் கரையிலே தான் இருக்கிறார் என்பது பொருள். ஒரு மனிதர் இன்னும் பிறரை குறை கூறிக்கொண்டே தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்களும் கரையிலே தான் இருக்கிறார்கள், இன்னும் ஆழத்திற்கு செல்லவில்லை. பல மனிதர்கள் திருவிழியத்தை வாசிக்கிறார்கள், ஆனால் வாசிப்பவர்கள் தான் மற்றவர்களை பற்றிய குறைகளை அதிகமாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அநேக மனிதர்கள் காலையில இருந்து இரவு தூங்குகிற வரைக்கும் மாதா டிவியை பார்க்குறாங்க. ஆனா டிவி மட்டும்தான் மாதாவா இருக்குதே ஒழிய வீடு பார்த்தோம் அப்படின்னா 7-8 பேய்கள் கூடி ஒன்றாக கூத்தாடக்கூடிய நிலைமைக்கு அது மாறி போய் விடுகிறதை பார்க்கிறோம். எனவே நாமும் அந்த ஆழத்திற்கு செல்வதற்கான எளிய கருவியாக இருக்கிறது எல்லா சாதனங்களும், ஊடகங்களாக இருக்கலாம், மாதா டிவியாக இருக்கலாம், முக்கியமா திருவிழியம் நம்மை அந்த ஆழத்திற்கு இட்டு செல்லக்கூடிய ஒன்றாக இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நான் மற்றவர்களை பற்றி அவர்கள் அப்படி செய்கிறார்கள், அவர் இப்படி செய்கிறார், அவர் அவங்களை பார்க்குறாங்க, இவங்களை பார்க்குறாங்க, அவங்க அவங்கள்ட்ட பேசுகிறாங்க, இவங்க அவங்கள்ட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லி கரையிலேயே நிற்காம கொஞ்சம் முன்னே ஏறி ஆழத்துக்கு போகிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு மரமானது வேர் ஆழத்தில் போனால் அப்படித்தான் தான் காத்தடிச்சா கூட அது அசையும், ஆனால் கீழே விழுகாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய மனதையும் ஆழத்திற்கு இட்டு செல்லாமல் மேல்மட்டமாகவே வாழ்கிறோம் என்றால் பல மனிதருடைய வார்த்தையும் பல மனிதனுடைய செயல்பாடுகளும்
நம்மை அலக்களிக்க வைக்கும், நம்மை சோகத்திற்கு ஆளாக்கும், இந்த உலகத்தில் வாழ்வதற்கான சூழலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்காது. அப்ப சற்று இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் போங்கள், மீன்களை பிடியுங்கள் என்று சொன்னது போல நாமும் நம்முடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் ஆழத்திற்கு இட்டுச் செல்ல வேண்டும். வாழ்க்கையும் வார்த்தையும் எவரிடம் ஒத்து போகிறதோ அவர்கள் மிகவும் சிறந்தவர்கள் என்று சொல்ல முடியும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையும் வாழ்க்கையும் மிகவும் ஆழமாக இருந்தது. அவரை நம்பி சென்ற சீடர்கள், அவரை நம்பி சென்ற புனிதர்கள் அனைவருமே ஆழத்திற்கு சென்றவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஆழம் என்பது நாம் அகால பள்ளமாக பார்க்கக்கூடாது, அது ஆன்மீகத்துடைய உச்சமாகவும் நாம் பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆழத்திற்கு சென்று விட்டோமா, இல்லை கரையிலேயே நின்று கொண்டிருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். கரையிலேயே நிற்கிறோம் அப்படின்னா நம்ம அலைக்கழிக்கப்பட்டு ஊட்டி மோதி அப்படியே வாழ்க்கை பூரா துன்பம் துயரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆழத்திற்கு போகும்போது தான் அதனுடைய சிந்தனை மாறும். என்னன்னா, கொஞ்சம் தூரம் செல்லுது. இப்போ கரையிலேயே நிற்கிறோம் அப்படின்னா நம்ம போன்ற ஒரு அசுத்த மனிதர்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கும். சற்று நம்மை கடந்து ஆழத்திற்கு செல்லுகிறோம் என்றால் இன்னும் வித்தியாசமான மனிதர்கள், வித்தியாசமான ஒரு சூழ்நிலைகள், வித்தியாசமான ஒரு அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் போதுதான் வாழ்க்கையினுடைய மேன்மைத்துவம் நமக்கு கிடைக்கும் என சொல்லப்படுது. எனவே அன்பிற்கினிய உறவுகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஆழத்திற்கு செல்ல ஆண்டவரை இறுக பற்றி பிடித்துக் கொள்வோம். பேதுரு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆழத்திற்கு சென்றார். ஆன்மீகத்தின் ஆழத்தில் இருந்த பேதுரு இந்த திரு அவையை அவர் மீது அடித்தளமாக கொண்டு கட்டி எழுப்பப்படுகிறது. எனவே நாமும் இறைவனுடைய பேச்சை கேட்டு இறைவனுடைய ஆழத்திற்கு செல்வோம். நமக்கும் மீன்கள் அல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது பொருள்படுகிறது. எனவே நம்முடைய சிந்தனைகளையும் ஆழப்படுத்த வேண்டும், நம்முடைய பார்வையை ஆழப்படுத்த வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. எனவே குறுகிய பார்வை கொண்ட, குறுகிய சிந்தனை கொண்ட மனிதர்களாக நாம் குறுகிய வாழ்நாட்களையாக மாற்றிவிடாமல் நாம் நீண்ட தூரமாக பயணம் செய்ய, ஆழமான எல்லைக்கு செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்ற முழு நம்பிக்கையோடு நாமும் நம்முடைய பயணத்தை தொடங்குவோம். இறைவன் நிச்சயமாக நமக்கும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பொழிந்தருள்வார். எனவே நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். ஜாதிய என்ற கரையிலோ, மதம் என்ற கரையிலோ, ஒரு குறுகிய இன்பம் சிற்றின்பம் என்ற கரையிலோ இருந்து விடாமல் இறை ஆழத்திற்கு செல்ல இறைவனை நோக்கி நாம் மன்றாட வேண்டும். பேதுரு சென்று அநேக மீன்களை பிடித்தது போல நாமும் சென்றோம் என்றால் ஆனந்தத்தில் நாமும் மூழ்கி விடுவோம் என்பதுதான் பொருள்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு வரம் வேண்டி இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனையை ஆழப்படுத்துவோம். ஆழத்திற்கு செல்ல நாமும் முயற்சி செய்வோம். ஆமென்.